ஹாய் ஆல், வெல்கம் டு டே 15 ஆஃப் மை 100 days weight loss journey. ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேங்க. ஏன்னா என் கூட வந்து 15 டேஸா நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நான் என்ன பண்றேங்கிறது. ஸோ அவங்களுக்குமே என்னடா வெயிட் நான் இன்னைக்கு இருக்க போறேங்கிறது அவங்களுக்குமே ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம போய் வெயிட்டை நான் உங்களுக்கு ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் சீப் திங்ஸ் பண்ணேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுமே நான் நல்லாவே சாப்பிட்டேன். இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாதுல ரைஸ் போர்ஷன் மட்டும் கம்மி பண்ணேன். மற்ற சுத்தி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு இதுல ஏதோ பிரைஸ் வாங்கிட்டு வந்தாங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கிறதுல பெரிய சைஸ் டைரி மில்க் சாக்லேட் 2 சாக்லேட் சாப்பிட்ருக்கேன். அதோட ஒரு 4-5 சாக்லேட்ஸும் சின்ன சின்ன சாக்லேட்ஸும் நான் அந்த ஒரு 15 டேஸ்ல நான் சாப்பிட்ருக்கேன். சரி, அது மட்டுமான்னு கேட்டா கிடையாது. இவங்களுக்கு நைட்டு வந்து நான் மில்லட் தோசை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு இவங்களுக்கு குழு பணியாரம் அது வேணும்னு கேட்டாங்களா. ஸோ நான் ரொம்ப இல்லை, பட் ஆனால் அது டெம்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஒரு 3-4 குழு பணியாரத்தையும் நான் சாப்பிட்ருக்கேன். சரி, அதுதான் போச்சுன்னா அதோட ஸ்டப் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா போர்போன் பிஸ்கெட் ஒரு 1/2 பேக்கெட் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னு பிளேட் ஃபுல்லா இருக்குமே, அந்த பிரியாணியே நான் வச்ச அமௌண்ட்ல 2 டைம்ஸ் மேலேயே உங்களுக்கு லஞ்ச் சாப்பிட்ருக்கேன். சரி, நம்ம லஞ்ச் சாப்பிட்டதுனால நான் ஈவினிங் ஸ்கிப் பண்ணேன்னு கேட்டா கிடையாது. ஸோ ஈவினிங்கும் என்ன ஆச்சுன்னா கொஞ்சமா அந்த பிரியாணி வந்து இன்னைக்கு கார்த்திகை, அடுத்த நாள் கார்த்திகைங்கிறதுனால கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் பிரியாணியை நைட் சாப்பிட்டேன். டைமிங் மட்டும் 7 o'clock அதை வந்து நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணேன். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டேன். சூப்பரா இருக்குல்ல என்னோட சீட் டயட். என்ன பண்றதுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா டைமுமே அப்படியே கோவமா வரும். எல்லாரு மேலேயும் கோவமா வரும். அவங்களாம் ஃபுட்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் சாப்பிடும்போது நம்மளால சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தோணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ண ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க நிறைய சேனல்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 3 மாசம் வெறும் ஜீரக தண்ணி, வெறும் காலையில ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு 3 மாசம் நல்லா கம்மி பண்ணிடுவாங்க. பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா என்னன்னா அது முடிச்ச அடுத்த செகண்டே பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டு அடுத்த 1 monthலயே வெயிட் வந்து அதுல லூஸ் பண்ண வெயிட்ல 50% மேலேயே வந்துடும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம இப்ப வந்து லூஸ் பண்ணோமா, அது வந்து நம்மளால எப்படி பண்ண முடியுமோ கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு லூஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்ம வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் ஸ்டெடியா ஆகும். ஸோ அதனாலதான் நான் இந்த மாதிரி பிரியாணி எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த 15 டேஸ் பண்ணேன். சரி, ஓகே. இந்த 15 டேஸ்ல எனக்கு வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 70.4. ஆக்சுவலா டே 1ல பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து 71.4. 15 டேஸ்ல நான் வந்து 1 kg ரிசல்ட் வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சார் கிட்ட கேட்கும் போது நல்ல ப்ரோக்ரஸ் தாங்க. நீங்க சாப்பிட்ட இதுக்கு வடையெல்லாம் வேற வச்சு சாப்பிட்டேன். அவர் அப்பவே சொன்னார் வடையெல்லாம் சாப்பிடாதீங்கன்னாரு. இன்னைக்கு கூட வடையை சாப்பிட்டேன். என்ன பண்றது, வடை பிடிக்கும், அதுக்காக அதை விடுறதுக்கு அது தட்டைப்பயிர் வடை வேற. ஸோ அது வந்து புரோட்டீன் வேற நம்மளுக்கு தேவைப்படும். அது அப்படியே நல்லாலாம் விட்டுட்டு போக முடியாது, சாப்பிடணும். 2 வடை இருக்கிறதுல ஒரு வடை எடுத்து நான் சாப்பிட்டேன். ஸோ இதுதாங்க. ஸோ என்னோட வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான். ஸோ இதுல வந்து நான் கொஞ்சம் இதுதான் நான் உங்களுக்கு பண்ணியிருப்பேன். அதுலயே எனக்கு வந்து 1 kg லாஸ் ஆச்சு பிடிச்ச மாதிரி பண்ணி. இப்போ என்னன்னா அடுத்த 15 டேஸ்ல இந்த 70.4 தாண்டி போகக்கூடாது. 69.4 ஃபைன் அந்த மாதிரி இருக்கு. அதுல 68க்கு வந்துச்சா டபுள் ஃபைன். ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாமோ இதே அளவுல அந்த அவ்வளோ பெரிய டெய்ரி மில்க் அதெல்லாம் சாப்பிடாம நார்மலா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ண போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அதே தான் ராகி இது இன்னையோட அது முடிய போகுது. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது விதமான வெயிட் லாஸ் ரெசிபி உங்களுக்கு நான் சொல்றேன். கொள்ளு வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவு. ஸோ அதுதான் ராகி, 2 ராகி தோசை, அதோட கொஞ்சம் சட்னி இருந்தது, லோ கேலரி. ஸோ அதுதான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவ்வளோ மாங்காய் இருக்கு பாருங்க, எவ்வளோ மாங்காய் வச்சிருக்கேன்ட்டு. அதெல்லாம் அப்படியே என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுல இன்னைக்கு கொஞ்சம் பச்சடி வச்சுட்டு வெண்டைக்காவும் மொச்சையும் போட்டு ஒரு மண்டி மாதிரி ஒன்று வச்சேன். பிளஸ் வந்து சாதத்துக்கு வந்து அந்த மொச்சை மண்டியை அதே வந்து ரைஸ் 100 கிராம் ஆஃப் ரைஸ் தான், அதுல அந்த மொச்சை மண்டியை அப்படியே நான் வந்து ஊத்திட்டேன். ஸோ அந்த மொச்சை மண்டிக்கு அப்புறம் இந்த ஒரே ஒரு நான் சொன்ன தட்டைப்பயிர் வடை.
ஸோ அவ்வளவுதான், புரோட்டீனுக்காச்சு. ஸோ மாங்கால ஃபைபர் இருக்கு இருக்கு ஸோ அப்படிதான் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான், அவ்வளவுதான் என்னோட வந்து லஞ்சை முடிச்சுட்டேன். ஸோ மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் என்ன பண்ணேன்னா ஹெர்பல் டீ மட்டும்தான் எடுத்தேன், வேற ஒண்ணுமே எடுக்கல. நைட்டு பாத்தீங்கன்னா மில்லட் பொங்கல் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ மில்லட் பொங்கல்ல நான் 150 கிராம் அளவுக்கு மில்லட் பொங்கல், சாம்பார் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என் போர்ஷன். மில்லட் பொங்கல் ஒன்றும் ரொம்ப பெரிய வேலை எல்லாம் கிடையாதுங்க. அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து மில்லட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு திணை மில்லட் போட்டிருக்கேன். ஸோ திணை போடலாம், வரகு போடலாம், சாமை போடலாம், குதிரைவாளி கூட நீங்க போட்டுக்கலாம். பட் இது மூணுமே ரொம்ப பெஸ்ட். அதே தான், மில்லட் வந்து நீங்க நார்மல் ரைஸுக்கு பதிலாக மில்லட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, மூங் தால் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டையுமே நல்லா நான் வந்து குக்கர்ல விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், கீ தான் எடுத்தேன், நார்மல் ஆயில் எடுக்கல. ஸோ கீல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம், குருமிளகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சு அதுல ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சாம்பார் வச்சுட்டேன். அவ்வளவுதாங்க இன்னைக்கு. இதுதான் இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸோட ஃபுட். ஸோ இப்போ வந்து இன்னையில இருந்து நம்ம நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு என்ன பண்ணலாம், ஏன்னா நம்மளோட வெயிட் 70.4 தாண்டி போகக்கூடாது. 69.4, 69ல வந்துச்சுனாலே நமக்கு சாட்டிஸ்பாக்சன் தான். முடிஞ்ச வரைக்கும் இவ்வளவு பெரிய கேலரிஸ் எல்லாம் நான் கம்மி பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? சரி, ஓகேங்க. இப்போ வந்து நாளைக்கு டே 16ஓட வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை, டேக் கேர்.